ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. கேரட் துருவி வச்சுருக்கேன், கேபேஜும் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எக்கை தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அது கூட உப்பு, பெப்பர் இது ரெண்டு மட்டும்தான் போட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வேக வச்ச ப்ராக்கோலி, கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்துட்டு நல்லா கோல்டன் கலராக வரவளுக்கு எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கணும். அப்போ தான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம்ல, எங்கேயாவது வாயில் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க, அதனால் வாயில் ஆம்பிட்டாலும் எதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆகாதான், நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனி போயிட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நாங்கள் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் பண்ணி போட்டிருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு திரும்பி நல்லா தக்காளியோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவரும் ப்ராக்கோலியும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, கேபேஜ் அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கேபேஜும் கேரட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிங்களாலும் பசங்களுக்கு கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பெப்பர் போட்டு கொஞ்சம் பெப்பர் காரத்துக்கு அதனால் அது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், முட்டை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட வடித்த சாதத்தை இதில் வெஜிடபிள்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. நாங்களாம் சாப்பிட போகிறோம். நான் வீடியோக்காகலாம் சொல்ல, டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டதால் சாப்பாடு வெஜிடபிள்ஸும் சூப்பர் காம்பினேஷன், செம்மையாக இருந்துச்சு. பசங்களாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டாலும் அது ஃப்ரைட் ரைஸ்னால் உள்ளே தானாக உள்ளே போயிடும், அதனால் நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு நாங்களும் வரோம். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம். இப்போ நவாப்பழ சீசனுங்கிறதால நவாப்பழம் வாங்கியிருந்தோம். இது யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கு ஆனால் பிடிக்காது, அதனால் நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாலுமே 2-3 பழம் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி நவாப்பழம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய்.